வணக்கம். இது அரண்சை. நான் தியா பாஸ்கர். அரசியல் செய்யக்கூடிய ஒரு விஷயத்துல பாஜக பின்வாங்குறது அப்படின்றது ஒரு நடக்காத ஒரு விஷயம். எந்த விஷயம் கிடைச்சாலும் அதுல எவ்வளவு மேக்சிமமா அரசியல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அரசியல் செஞ்சுட்டு மில்க் பண்ணிட்டு தான் அந்த விஷயத்துல இருந்து பின்னாடி போவாங்க. அது ஏதாவது ஒரு மரணமா இருக்கலாம், இல்ல ஒரு ஆக்சிடென்டா இருக்கலாம், இல்ல ஒரு ஃபேக் நியூஸா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன செய்தியா இருக்கலாம், ஃபார்வர்ட் மெசேஜா இருக்கலாம். இப்படி எது கிடைச்சாலும் அதுல இருந்து ஒரு லார்ஜர் பெனிஃபிட்டை அதுல மக்களை பிளவுபடுத்தி அதுல அவங்களோட அரசியலை புகுத்தி அதுல இந்துத்துவ அரசியல்ல வெற்றி காண்றது அப்படின்றதான் பாஜகனுடைய வின்னிங் மாடலே. அதுதான் அவங்களுடைய வெற்றிக்கான பாதையுமே அதுதான். பட் அவங்களே ஒரு விஷயத்துல இருந்து பின்வாங்குறாங்க, ஒரு அரசியல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அவங்க கையில கிடைச்சும் அதுல இருந்து பின்வாங்குறாங்க அப்படின்னா அடி வந்து செமையா அவங்களுக்கு விழுந்திருக்கு. அண்ட் வாக்கு அந்த இடத்துல வந்து டேமேஜ் ஆகுது, ஒரு ஓட்டு நமக்கு வந்து விழாம போயிடும் அப்படின்ற அச்சம் வந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ஒரு விஷயத்த பின்வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3 விவசாய சட்டங்களா இருக்கலாம். அந்த 3 விவசாய சட்டங்கள் தொடர்பாக ஒரு கம்மா கூட, ஒரு ஃபுல் ஸ்டாப் கூட மாற்ற மாட்டோம்னு நம்ம நெஞ்ச நிமித்திரி நம்மளுடைய ஐபிஎஸ் அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிட்டு இருந்தாரு. ஆனா பிரதமரே போயிட்டு போராட்டம் தீவிரம் அடைஞ்சு அது இனிமே இது ஸ்டாப் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற அந்த கட்டம் வரும் பொழுது, பஞ்சாப்ல தேர்தல் வரும்பொழுது உடனடியாக அந்த சட்டம் வந்து 3 விவசாய சட்டங்களும் பின்வாங்கப்பட்டது. ஸோ இப்படியான காலகட்டத்தில் மட்டும்தான் அவங்க வந்து பின்னாடி வருவாங்க, மற்றபடி எப்பயுமே பின்னாடி வர மாட்டாங்க. அப்படிப்பட்ட பாஜக சில விஷயங்கள்ல ஒரு அடி பின்னாடி வைக்கிறாங்க அப்படின்னா அடி செமையா விழுந்திருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு அடி இப்போ விழுந்திருக்கு. அது என்ன, அதனுடைய பின்னணி என்ன, அண்ட் எதனால பாஜக பின்வாங்கியிருக்காங்க, அண்ட் இதுல பேசப்படாத இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அது என்ன அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ பாஜக பின்வாங்கி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச மிகவும் பிரபலமான ஆபரேஷன் சிந்தூர். பாகிஸ்தான் ஆதரவோட இயங்கிட்டு வந்து தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா நடத்திய தாக்குதல், அதுக்கு பெயர் வந்து ஆபரேஷன் சிந்தூர். குறிப்பாக நம் பகல்காம் சென்ற அந்த பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல், அதுல பெண்களினுடைய அந்த குங்குமம் அது வந்து அழிக்கப்பட்டிருக்கு. அதற்கு பதிலடியாக நாங்கள் ஆபரேஷன் சிந்தூரை நடத்துறோன்ற முடிவை இந்தியா எடுத்து அந்த ஆபரேஷன் சிந்தூர் அட்டாக் நடந்ததை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த ஆபரேஷன் சிந்தூரை கேபிட்டலைஸ் பண்றாரு, பொலிட்டிசைஸ் பண்றாருன்ற குற்றச்சாட்டை பிரதமர் மீது மம்தா பானர்ஜி முன் வச்சிருக்காங்க. இது எந்த பேக்ராப்ல நடக்குது அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியல அப்படின்னு பிரதமர் போற இடங்கள் எல்லாத்துலயும் தெரிவிச்சுட்டு தான் இருக்காரு. நிறைய இப்ப தேர்தல் நடக்குது, நிறைய மாநிலங்கள்ல போயிட்டு அவர் பேசுறதுக்கான அந்த வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த மாநிலங்களுக்கு போகும்பொழுது அவர் ஆபரேஷன் சிந்தூர், அந்த தாக்குதல் அது எப்படி நடத்தப்பட்டது, எதனால ஆபரேஷன் சிந்தூர்னு பெயரிட்டோம்னு பல விஷயங்களை தொடர்ச்சியாக ஷேர் பண்ணிட்டே வராரு. அப்படி அவர் ஷேர் பண்ணிட்டு இருக்கிற சூழல்ல ஒரு செய்தி வந்து பரவுது, பாஜக சொன்னதாக ஒரு செய்தி வந்து பரவுது. அது என்ன அப்படின்னா, பிரதமர் வந்து நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்று 11வது ஆண்டு இந்த ஜூன் 9ஆம் தேதி வந்தா நிறைவாகுது. அந்த 11வது ஆண்டை செலிப்ரேட் பண்ற வகையில எல்லா வீட்டுக்கும் சிந்தூரை வந்து கொடுக்கணும். இப்ப எம்பிக்கள் வந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் நடைப்பயணம் நடந்து பாஜக அரசினுடைய சாதனைகள் எல்லாத்தையும் சொல்லணும். வீட்டுக்கு வீடு போயிட்டு எல்லா ஹவுஸ் ஹோல்டுக்கும் குங்குமத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு செய்தி வந்து பரவுது. எந்த பத்திரிகைகள் அப்படின்னா, டைனிக் பாஸ்கர், அப்புறம் ஜி நியூஸ் மாதிரியான பத்திரிகைகள். பாஜக ஆதரவு தான் ஜி நியூஸ்லாம், அவங்க போடுற செய்தி எல்லாத்தையுமே எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நிறைய விஷமத்தனமான கருத்துக்கள்லாம் பரப்பக்கூடிய ஒரு பத்திரிகை தான் அதெல்லாம். அவங்களே இந்த செய்தியை வந்து கேரி பண்றாங்க. பாஜக இப்படியான ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்காங்க. 11வது ஆண்டை சிறப்பிக்கிற வகையில வீட்டுக்கு வீடு குங்குமம் கொடுக்கணும், பாஜக அரசினுடைய சாதனைகளை போய் சொல்லணும் அப்படின்ற ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க, பிளான் பண்ணியிருக்காங்க. அது அமலுக்கு வர இருக்கு, அதை பண்ண போறாங்க ஜூன் 9ஆம் தேதியில இருந்துன்ற செய்தி வந்து அந்த இணையதளங்களின் வாயிலாக பரவுது. அதை கோட் பண்ணி மம்தா பானர்ஜி கொல்கட்டால பேசுறாங்க. நீங்க யாரு, ஒரு குங்குமத்தை வந்து ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் வந்து எங்களுக்கு அந்த வீட்டினுடைய குடும்ப தலைவன் வந்து கொடுப்பாரு, ஒரு பெண்ணுக்கு வந்து அவனுடைய கணவர் வந்து கொடுப்பாரு, எல்லா வீட்டும் குங்குமம் கொடுக்கறதுக்கு நீங்க யாரு, நீங்க உங்க மனைவிக்கு கொடுத்தீங்களா குங்குமத்தை, ஏன் இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற இந்த பேரை வச்சு இவ்வளவு அரசியல் செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு பொலிட்டிக்கல் ராம்பேஜ் வந்து நீங்க நடத்திட்டு இருக்கீங்க, பொலிட்டிக்கலா இதை கேபிட்டலைஸ் பண்றதுக்கு, பொலிட்டிக்கலான ஒரு ஆதாயம் தேர்றதுக்கு தான் நீங்க ஆபரேஷன் சிந்தூரை பயன்படுத்துறீங்கன்னு வெளிப்படையாக போட்டு சாத்தன மம்தா பானர்ஜி அவர்கள் உங்களுடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. பாஜக தரப்புல இருந்து உடனடியாக மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இல்ல, நாங்க வந்து ஆபரேஷன் சிந்தூர் எல்லா வீட்லயும் போய் குங்குமம் கொடுக்கணும் நாங்க எங்கேயுமே சொல்லவே இல்லை, அப்படியான திட்டமே எங்களுக்கு கிடையாது, செயல் திட்டமே கிடையாது. டைனிக் பாஸ்கர் வந்து ஃபேக் நியூஸை பரப்பியிருக்காங்க, ஜி வந்து ஃபேக் நியூஸை பரப்பியிருக்கு. ஸோ நாங்க அந்த மாதிரியான செய்தியை எந்த இடத்துலையுமே நாங்க கொடுக்கவே கிடையாது, அது அவங்களா பரப்பி விட்ட ஒரு செய்தி. இதை எப்படி மம்தா பானர்ஜி ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொண்டு பேசலாம்? மம்தா பானர்ஜி அந்த மாநிலத்தில் நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கேட்கட்டும்ன்ற தெரிவிச்சிருக்காங்க. அதுக்குள்ள இந்த செய்தி வந்து காட்டு தீயாக பரவுது. கிட்டத்தட்ட எல்லா பெண்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எதுக்கு எங்களுக்கு வந்து நீங்க குங்குமம் கொடுக்குறீங்க, யார் நீங்க குங்குமம் கொடுக்கறதுக்கு, முதல்ல யார் நீ, எனக்கு எதுக்கு நீ குங்குமம் கொடுக்குற அப்படின்ற கேள்வி பல பெண்கள் கேட்டிருக்காங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூரை வைத்துக் கொண்டு அரசியல் செய்வதை நிறுத்துங்க, இந்த மாதிரி குங்குமம் கொடுக்குறதுன்ற மாதிரியான கீழ்த்தரமான வேலையெல்லாம் இறங்காதீங்கன்ற மாதிரி பாஜகவுக்கு மிக மோசமான ஒரு பேக் ஃபயரா இந்த விஷயம் வந்து ஆயிடுச்சு. உடனடியாக தான் பாஜக தரப்புல இருந்து இது மாதிரியான ஸ்டாண்டும் வந்திருக்கு. உடனடியாக அந்த செய்தி ஃபேக்குன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் அப்படி பிளானே பண்ணலன்னு சொல்லிட்டாங்க.
இன்கேஸ் இதெல்லாம் மக்களிடையே வந்து வெற்றி பெற்ற ஒன்றாக இருந்து இன்னைக்கு வந்து மம்தா பானர்ஜி வந்து இதை அட்டாக் பண்ணும்போது மம்தாவை எல்லாரும் திரும்ப கேள்வி கேட்டு ஏன் அப்படி சொல்றீங்க, குங்குமம் கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னு பேசி வந்தாங்கன்னா பாஜக இருந்து இதே மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இது மக்கள் கிட்ட லைட்டா ஒரு சலனத்தை ஏற்படுத்துது. ரொம்ப ட்ரெடிஷ்னலான விஷயத்துல ரொம்ப இதுவும் சென்டிமெண்டான விஷயம், இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா அணுகணும். அதுல வந்து லைட்டா கொஞ்சம் பாஜக சொதப்பிட்டாங்க போல. அதனாலதான் உடனடியாக அவங்களும் உஷாராயிட்டாங்க. பீகார்ல எலெக்ஷன் வருது, நம்ம இந்த டைம்ல வந்து இந்த மாதிரியான ஏதாவது கிமிக்லாம் பண்ணோம்னா நமக்கு அது மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயர் ஆயிடும்ன்ற அடிப்படையில உடனடியாக பாஜக தரப்புல இருந்து மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மோஸ்டா எல்லா பெண்களும் இந்த மிக கடுமையாக கண்டிச்சிருக்காங்க. பிரகாஷ் ராஜ் கூட போட்டிருந்தாரு ட்விட்டர்ல, இது என்னப்பா ஒன் நேஷன் ஒன் ஹஸ்பண்டா, என்னது இது சிந்தூர்லாம் கொடுக்குறீங்கன்ற மாதிரி அவர் வந்து ஒரு பக்கம் போட்டு கலாய்ச்சிருந்தாரு. இப்படி ஆபரேஷன் சிந்தூரே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்கல. அதை கேபிட்டலைஸ் பண்ணலாம். அதை நீங்க வந்து ஆபரேஷன் சிந்தூர் நடந்துட்டு இருந்த சமயத்துலலாம் ஏதாவது நம்ம பேசுறோம் அப்படின்னாலே அவ்வளவுதான் முடிஞ்சு. அந்த அளவுக்கு தான் எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு கொதிநிலை தான் இருந்தாங்க. யாருமே எதுவுமே பேசக்கூடாது, ஒண்ணுமே சொல்லக்கூடாது, கருத்தே உங்களுக்கு இருக்கக்கூடாது, அமைதியா இருங்கன்றது மட்டும்தான் எல்லாருமே சொன்ன விஷயமாக இருந்தது. அப்படி ஒரு சென்சிட்டிவான ஒரு டைமா தான் அந்த வார் டைம்ல எல்லாமே நடந்துட்டு இருந்ததையும் நம்மளால நினைவு கூர்ந்து பார்க்க முடியுது. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் ஆபரேஷன் சிந்தூர். அது பேர் வச்சதுல இருந்து கர்னல் சோஃபியா குரேஷி அதுல அமர்ந்ததுல இருந்து பலதும் இதுல வந்து பாஜகவினுடைய அரசியலுக்காக செய்யப்பட்டது. குறிப்பாக சோஃபியா குரேஷி அங்க உட்கார வைக்கப்பட்டது. அண்ட் அதையே வந்து ஒரு பாஜகவினுடைய ஒரு அமைச்சர் ஒருத்தர் வந்து பேசின பேச்சு பாருங்க, எங்களோட சகோதரிகளோட குங்குமத்தை நீங்க அழிச்சிங்க, அதான் ஆபரேஷன் சிந்தூர்னு பேர் வச்சு உங்க கூட்டத்துல இருந்து ஒருத்தர் கிட்டத்தட்ட தீவிரவாதி சோஃபியா குரேஷின்ற அளவுல உங்க கூட்டத்துல இருந்து ஒரு பொண்ணை கூட்டு வந்து நாங்க பாருங்க உங்க கதையை முடிச்சிடணும்னு பேசினதுல இருந்து மிக மோசமாக இந்த ஆபரேஷன் சிந்தூரை பாஜக அரசியல் படுத்தியிருக்காங்க, கேபிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க, அரசியல் ஆதாயம் தேட முயன்று இருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு நாளுக்கு நாள் அதிகரிச்சே தான் இருக்கு. அதுல ஒரு பீக்கா தான் இந்த வீட்டுக்கு வீடு குங்குமம் கொடுக்கறது அப்படின்ற இந்த செய்தி. அது பொய்யின் பாஜக மறுத்திருந்தாலும் கூட எதிர்கட்சிகள் மிக மோசமான விமர்சனத்தை பாஜக மீது முன்வைக்கிறாங்க. எப்படி அரசியல் செய்ய துடிக்கிறாங்க அப்படின்ற அளவுல இந்த விஷயம் வந்து பார்க்கப்படுது. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் ஆபரேஷன் சிந்தூர்ல, ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக பிரீஃப் பண்ண அதிகாரி அவரை கூட இவங்க வந்து விட்டு வைக்கல. ஆபரேஷன் சிந்தூர் வந்து முடிஞ்சிருச்சு, நாங்க வந்து போற நிறுத்த போறோம், போராக இது எஸ்கலேட் ஆக போறது இல்ல, தாக்குதல் அப்படின்றது முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அந்த அதிகாரியே விட்டு வைக்கல. அவருடைய பொண்ணு யாரு, அவங்க பொண்ணு வந்து ஒயருக்கு ஃபண்டிங் கொடுக்குறாங்க, இவங்களே வந்து ஒரு லெஃப்ட் மாஃபியா, பாகிஸ்தான் அப்படின்ற நாடு இருக்கக்கூடாது, பாகிஸ்தானை மொத்தமா அழிக்கணும், பாகிஸ்தான்ல ஒரு உயிர் கூட இருக்கக்கூடாதுன்ற அளவுல தான் மிக மோசமான ஒரு கொடூரமான ஒரு பார்வை இங்க இருக்கக்கூடிய சங்கிகள்லாம் முன்வச்சதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவ்வளவு சென்சிட்டிவா தான் அந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற இந்த விஷயம் இருந்துச்சு. இது முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட உடனே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஒரு முக்கியமான குண்டை தூக்கி போட்டிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, நீங்களாம் வந்து போரெல்லாம் ஒண்ணு நிறுத்தல, நான் தான் போற சொல்லி நிறுத்திட்டேன், நான் வந்து வர்த்தகம்லாம் பண்ண மாட்டேன் ரெண்டு நாடோட அப்படின்ற மாதிரியான ஒரு அச்சுறுத்தலை கொடுத்தோன்னா ரெண்டு நாடும் வந்து போரை நிறுத்திட்டாங்க. நான் வந்து இந்த ட்ரேட் பெனிஃபிட்டை வந்து ரெண்டு நாடுகளுக்கும் கொடுத்தேன், உடனடியாக போரை நிறுத்திட்டாங்க, அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் இல்லைன்னா உடனே இங்க இருக்கக்கூடிய ஊடக அடியாட்கள் எல்லாம் பயங்கரமா பொங்கிட்டாங்க. அர்னாப் கோசாமி எல்லாம் வீடியோ எல்லாம் போட்டிருந்தாரு, நீ யாரு எங்களுடைய நாட்டு பிரச்சனைகளை நீ தலையிடுவதற்கு, நாங்க இறையாண்மை பொருந்திய ஒரு நாடு கிடையாதா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை தான் நாங்க தீர்த்துக்க மாட்டோமா, நீ எப்படி நடுவில் உள்ள புந்து போரை நிறுத்தணும், போரை நிறுத்தக்கூடாது, நான் சொல்லிதான் போர் நிறுத்த, நீ எப்படி பேசலாம்னு பயமா பொங்குனாரு. பட் இந்திய அரசு தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. இன்ஃபேக்ட் ட்ரம்ப் சொன்னதை கூட கண்டுக்கல. இதை எதிர்த்து பேசக்கூடிய நபர்கள் முதல்ல அர்னாப் கோசாமி பேசியிருந்தாரு, அடுத்து நம்ம கங்கனா ரணாவத் அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாள், அவங்க பேசியிருந்தாங்க. இவங்க எல்லாம் மோடி முன்னாடி ட்ரம்ப்லாம் ஒரு ஆளே கிடையாது, நீ எப்படி எங்க நாடு பிரச்சனைகளை தலையிடலாம், பாகிஸ்தான் கூட சண்டை நிறுத்த நீ எப்படி சொல்லலாம், எங்க பார்டர் டிஸ்பியூட் தெரியுமா, கான்ஃபிளிக் தெரியுமா, என்ன பிரச்சனைன்னு தெரியுமா, இந்தியா எங்க இருக்கு பாகிஸ்தான் எங்க இருக்குன்னு தெரியுமா, தீவிரவாதிகள் செய்யக்கூடிய தொந்தரவு என்னன்னு தெரியுமா, நான் வந்து உங்க நாட்டுல கருத்து சொல்லலாமான்ற மாதிரி பயங்கரமா பொங்கினாங்க. ஆனா பாஜக தலைமையை ஆஃப் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரையும். நீ எதுவும் அதெல்லாம் பேசக்கூடாது, அமைதியா இருங்கன்னு சொன்னோன்னே அர்னாப் கோசாமி வீடியோ டெலிட் பண்ணிட்டாரு, கங்கனாவும் ட்வீட்டர் டெலிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்படி ட்ரம்பினுடைய இன்வால்வ்மெண்ட் இந்த வார்ல என்னவாக இருந்ததுன்ற கேள்வின்றது ஒரு $1 மில்லியன் கேள்வியாக தான் இருந்தது. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, வெளியுறவுத்துறை அமைச்சகம் பொறுத்த வரைக்கும் அவங்க இதை வந்து மறுத்திருந்தாங்க. அப்படிலாம் எதுவும் பேசல, இந்த உரையாடலும் இல்லை, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்ற அளவுல அவங்களுடைய அறிக்கை, அவங்களுடைய கருத்தை வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க. இப்படி இருக்கிற சூழல்ல இன்னொரு மிகப்பெரிய ஒரு குண்டை வந்து ட்ரம்ப் வந்து போட்டிருக்காரு சமீபத்துல. என்ன அப்படின்னா, ஆன் ரெக்கார்ட் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல அவங்க வந்து எழுத்துப்பூர்வமாக ஒரு அஃபிடேவிட்டே தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிஜமாவே அங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த இந்த ஒரு பிரச்சனை தாக்குதலை வந்து நிறுத்துவதற்காக நாங்க வந்து ட்ரேட் பெனிஃபிட்ஸ் வந்து நாங்க கொடுத்தோம், இந்த நாடுகள் கொடுத்த அப்புறம் தான் அவங்க போரை நிறுத்தினாங்கன்றத ஆன் ரெக்கார்ட் வந்து இன்னைக்கு போயிருக்காங்க. இது நிஜமாவே மிகப்பெரிய விஷயம். வெளிப்படையாக ஒரு நீதிமன்றத்துல, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல ஆன் ரெக்கார்ட் இன்னைக்கு ட்ரம்ப் வந்து ட்ரம்பினுடைய கவர்மெண்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க, இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு காரணம் நான் தான்றதை தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக
ஒரு சவுண்ட் கூட கிடையாது. அதாவது இன்னமும் ஆபரேஷன் சிந்தூர் நடந்துட்டு இருக்கு, அவர்களை களை எடுக்கணும், இவர்களை களை எடுக்கணும், இவங்களை ஒடுக்கணும், இவங்களை அழிக்கணும், அவங்கள குண்டு போடணும், சுடணும், வெட்டணும், கொல்லணும்னு இதே மாதிரி பேசிட்டு இருந்த எந்த வாயும் இன்னைக்கு ட்ரம்ப் வந்து இப்படியான செய்தியை தெரிவிச்சிருக்காரு. போரை நிறுத்தி வச்சதை நாதான்றதை வெளிப்படையாக ஆன் ரெக்கார்ட் இன்னைக்கு கோர்ட்ல வந்து ட்ரம்பினுடைய கவர்மெண்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா அப்படின்ற கவர்மெண்ட் ஒரு இறையாண்மை பொருந்திய நாடு, நம்ம வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். இப்போ இவங்களுடைய பவர் அப்படின்றது என்ன? இன்னைக்கு ட்ரம்ப் டிக்டேட் பண்றாரு அப்படின்னா இந்தியாவினுடைய பவர் அப்படின்றது என்ன? ஏன் இந்தியா இதுக்கு அக்செப்ட் பண்ணாங்க? இது வந்து எவ்ரி ஒன் இஸ் பவுண்ட் டு நோ. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா குடிமக்களும் தெரிஞ்சக்கூடிய விஷயம். இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துறாங்க, தீவிரவாதிகளை நம்ம பழி வாங்கணும், அது முடிஞ்சிருச்சு போதும் அப்படின்ற அளவில் நம்ம வந்து முடிச்சுக்கிட்டோம், 2 நாடும் வந்து சுமூகமாக பேசி முடிச்சிட்டோன்றதான் நமக்கு தெரிந்த உண்மையாக இருக்கு. பட் வெளியில இருந்து இன்னொருத்தர் வந்து நான் தான் இந்த போரை நிறுத்தினேன், நான் ட்ரேட் பெனிஃபிட்ஸை கொடுக்குறேன்னு சொன்ன உடனே போர் நின்று போச்சுன்றதை சொல்றாரு. ஆனால் ஆளுகின்ற அரசும் அந்த அரசினுடைய ஆதரவாளர்களாக இன்னைக்கு பேசிட்டு இருக்கக்கூடியவர்கள், எதிரில் பேசிட்டு இருக்கவங்களுடைய சங்கம் அப்படியே கடிச்சு துப்பக்கூடிய அளவுக்கு வெறிப்பிடித்த நபர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் இது தொடர்பாக எந்த கருத்தும் தெரிவிக்கவே இல்லை. இது வந்து நிஜமாகவே ஒரு நாட்டினுடைய இறையாண்மை மீது, அதனுடைய சுயாதீன ஒரு உரிமை மீது, இண்டிபெண்டா எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் மீது இன்னொரு நாடு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. அவங்க அதனால பண்ண முடியுதுன்னா அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது, அவங்க என்னென்ன மாதிரியான லாபத்தை நம்மை வைத்து அடைய போகிறார்கள் அப்படின்ற கேள்வி இங்க மிகப்பெரிய ஒன்றாக இருக்கு. ஸோ இந்த ஆபரேஷன் சிந்தூரனுடைய பேக்லாஷ் அப்படின்றது பாஜக எதிர்பார்க்காததை விட மிக மோசமாக பின்னாடி திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் ஆளுகின்ற அரசு அமைதியாக அதை கடந்து போறாங்க. பெரிய அளவில் அதுக்கான ரெஸ்பான்ஸ் அப்படின்றது இதுவரைக்கும் கொடுக்கப்படவே இல்லை. அவர்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்களும் இதுக்கான எந்த ரெஸ்பான்ஸையும் கொடுக்கல. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. மற்றவர்களுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.